ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான ஸ்நாக் ரெசிபி. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ஸ்நாக் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி காலத்துலேருந்தே செஞ்சுட்டு வர ஒரு ஸ்நாக்கு. செய்கிறது கூட ரொம்ப ரொம்ப சுலபம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். இட்லி அரிசிக்கு பதிலாக பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுக்கணும். அதுக்காக நான் ஒரு சட்டியை சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் பாதியை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். சட்டி நல்லா சூடா இருக்கணும். அதுக்கப்புறமா அதுல அரிசியை சேர்த்து நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம வறுக்கணும். கை விடாம இந்த மாதிரி நம்ம வறுத்தெடுக்கணும். நம்ம மொத்தமா அப்படியே போட்டு வறுக்கிறத விட இந்த மாதிரி பாதி பாதியா வறுத்தோம்னா நல்லா வறுபடும் அரிசி. அதுக்காக தான் அரிசி இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும். கைவிடாம வறுக்கணும். அரிசி வறுக்கிறதுக்கு நம்ம மண் சட்டி அல்லது இரும்பு சட்டி யூஸ் பண்றது தான் ரொம்ப நல்லது. இப்ப இதே மாதிரி மீதம் இருக்கிற அரிசி நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்ப எல்லா அரிசியும் வறுத்தெடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம 1 கப்பு நிலக்கடலை எடுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த கடலை தான் இருந்தாலும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த தோல் எல்லாம் சீக்கிரமா வரதுக்காக. இப்போ 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கடலையில் இருக்கிற தோல் எல்லாம் நீக்கிடலாம். இப்போ நிலக்கடலையில் இருக்கிற தோல் எல்லாம் நீக்கியாச்சு. அடுத்ததான் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம். நெய் லேசா சூடாய் வரும்போது ஒரு 1/2 கப் அளவு தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும் போது ஒரு நாளைக்கு மேல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதே நீங்க 3 நாள் 4 நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தா தேங்காய் துருவலை அவாய்ட் பண்ணிடலாம். ஆனா தேங்காய் துருவல் இந்த மாதிரி வறுத்து நம்ம சேர்க்கும் போது அதோட வாசனையும் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்காய் துருவலை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்தாலே போதும். தேங்காய் துருவலை லேசா இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ண போறோம். நான் இதுல ஒரு 3/4 கப்பு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்திருக்கேன். அது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த வெள்ளை கரைசல் நல்லா கொதிச்சு வந்தா போதும். பாகு பதம்லாம் வர தேவையில்லை. இப்ப பாத்தீங்கன்னா வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம வெல்லத்துல இருக்கிற தூசெல்லாம் நீக்கிறதுக்காக வடிகட்டி வச்சு நம்ம நல்லா வடிகட்டிடணும். அடுத்ததான் நம்ம வறுத்து வச்ச அரிசி எல்லாம் பவுடர் பண்ண போறோம். நம்ம எடுத்து வச்ச நிலக்கடலை, இது ரெண்டுத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்ல சேர்த்துக்கலாம். இதுல ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 5-6 ஏலக்காவை பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே நம்ம ஸ்வீட் ரெசிபி பண்ணும்போது ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்ததா இதுல 1-2 பொடி பண்ண நிலக்கடலையை கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இது எதுக்காகனா நம்ம உருண்டை சாப்பிடும் போது அங்கங்க வாயில கடிப்படும். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல ஏற்கனவே நம்ம எடுத்து வச்ச வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசல் ஓரளவுக்கு நல்லா சூடா இருக்கணும். இப்ப வெள்ளை கரைசல் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம்.
இதே மாதிரி மற்ற எல்லா உருண்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ எல்லா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான பாரம்பரியமான நம்மளோட ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அனுப்ப மறக்காதீங்க.